ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு வறுத்து அரைச்ச குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 3 மராத்தி மூக்கு போட்டுக்கோங்க. 5 கிராம்பு, 4 பட்டை, 6 ஏலக்காய், 25 கிராம் கொத்தமல்லி, 10 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 4 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் அளவு பார்த்துக்கோங்க. நான் எப்படின்னா சைஸு தேங்காய், சின்ன சைஸ் தேங்காய் 1/4 மூடி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாகுது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா இதே மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி பாத்திரத்தில் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு குக்கர் வைங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. உரித்து வச்சா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி தான் வச்சுருக்கோம். அதனால் நல்லா வதக்க தேவையில்லை. இனி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை அது கூட சேர்த்துக்கோங்க. இது 1 கிலோ கோழி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. குக்கர் மூடி 3 விசில் போட்டு இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு இப்போது ரெடி. நன்றி, வணக்கம்.